ஃபெமினன் எனர்ஜினா பலவீனமாக இருக்கிறது இல்லை சாஃப்டாக அமைதியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி வேறு விதமான ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நம்மளால் வந்து எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியும் அண்ட் மிச்சவங்களுக்கு கேர் பண்ணிக்க முடியும், ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும். இது எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரென்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே வந்து கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு 2 எனர்ஜியுமே மிக்ஸ்டாக இருக்கும். லைக் நம்மளுக்கும் வந்து மேஸ்குலின் எனர்ஜி கொஞ்சம் இருக்கும் அண்ட் பாய்ஸ்க்கும் ஃபெமினன் எனர்ஜி கொஞ்சம் இருக்கும். ஓகேவா, அதை மறந்துடாதீங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு நம்மளை யாராலும் சொல்லிட முடியாது. அண்ட் ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் டு கேர்ள்ஸ் டாக். இந்த வீடியோவில் ஃபெமினன் எனர்ஜி பற்றி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அண்ட் உங்களோட ஃபெமினன் எனர்ஜி எப்படி என்ஹான்ஸ் பண்ணலான்றதையும் டீட்டெயிலாக ஹேபிட்ஸ் லைக் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம் உங்கள் டெய்லி லைஃப்பில் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பேருக்குமே 2 எனர்ஜிஸும் காமன் தான். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா அதனால வந்து உங்களுக்கு ஃபெமினைன் எனர்ஜி இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு அப்படி இருக்கிறது ஓகே அப்படின்னா இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். மேஸ்குலின் எனர்ஜி சில பேர் இருக்காங்க, லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்க, அவங்க வந்து லைக் அந்த மேஸ்குலின் ட்ரெயின்ஸ்லாம் இருக்கும். அது வந்து நாட் அட் ஆல் ப்ராப்ளம். உங்களுக்கு ஃபெமினைன் எனர்ஜி என்ஹான்ஸ் பண்ணணும்னா அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிச்சவங்களே புரிஞ்சுக்கிறதா நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அண்ட் புதுசாக ஐடியாஸ் க்ரியேட்டிவாக யோசிக்கிறது. தேர்ட், எமோஷன்ஸ், அந்த கனெக்ஷன் பில்ட் பண்ணுறது, மிச்சவங்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறது. அண்ட் மிச்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்குறது, அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது, பொறுமை. இது எல்லாமே தான் வந்து நான் மெயினான குவாலிட்டிஸ்ன்னு சொன்னேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா உங்களோட பாடியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது தான். உங்கள் பாடிக்கு என்ன தேவை, ரெஸ்ட்டு தேவையா கொடுங்க. அதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஷைன் ஆவீங்க. யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஓகேவா. செகண்ட், மென்டல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறது, லைக் அதோடு எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா ஒரு ஹேபிட் நீங்கள் டெய்லி இல்லை எப்போ தோணுதோ உங்களோட சைல்ட்ஹுட்டில் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஹேபிட்டை இப்போ பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து சோட்டா பீம் பார்க்குற பழக்கம் இருக்குது, சிரிக்காதீங்க. ஓகே, அந்த பழக்கத்தை நான் இப்போ பண்ணும்போது எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் டேஸோட அந்த என்னோட இன்னர் செல்ஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹேபிட் இருந்ததுன்னா அதை இப்போ ட்ரை பண்ணுங்கள். தேர்ட், கிராட்டிடியூட். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன வந்து கிடைச்சதுக்கு நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்காக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க. லைக் கடவுளை இதை கொடுத்ததுக்கு நன்றி, இல்லை யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுறீங்களா, யூனிவர்ஸ் நீங்கள் இதை கொடுத்துருக்கேன் அதுக்கு நன்றி, என்னோடய லைஃப் இப்படி இருக்குது, ஐ ஹவ் காட் அ குட் ஃபேமிலி, எல்லாத்துக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு நோட்டில் மேபி எழுதி வச்சுக்கலாம். அண்ட் ஃபோர்த், உங்களோட ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லைக் நீங்கள் அந்த டைம் உங்களோட தனிமையை நீங்கள் இந்த இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா சென்டட் கேண்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி வைப்பேன். ஓகேவா, அது வந்து வாசனையாக செம்மையாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும், ஃப்ளார்ஸ் வச்சு இல்லை சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வைங்க உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. அந்த டைம் வந்து அந்த இடத்துல போனோடனே உங்களுக்கு ஒரு ஃபெமினைன் ஃபீல் கிடைக்கிற மாதிரி. ஓகேவா, அந்த இடத்துல உங்களோட நீங்கள் பேசிக்கோங்க. நான் முன்னாடி வீடியோவில் செல்ஃப் லவ்வில் சொல்லியிருப்பேன், தனியாக இருக்கும்போது நீங்கள் உங்களை பற்றி யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அந்த இதெல்லாம் வந்து இந்த பிளேஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கல்டிவேட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இது நான் சில பேருக்கு ஆல்ரெடி ஒரு கிளியர் ஐடியா இருக்கலாம் எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எமோஷன்ஸை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னா உடனே இந்த வீக்காக இருக்கா அப்படின்னு நம்ம மேலே ஒரு லேபிள் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பில்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட எமோஷன்ஸை அது பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் எங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் கனெக்டிங் வித் நேச்சர், இது எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு காம்னஸ் நம்மளோட எனர்ஜி கொடுக்கறதுக்காக தான். எப்பவுமே பரபரப்பாக வேலையை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் பீஸ் அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நேச்சரோட கனெக்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். லைக் கார்டனிங் அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் மியூசிக் என்னோடய ஃபேவரெட். அந்த மாதிரி ஒன்று இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ரொம்ப 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 அமைதியை கொடுக்கும் எனக்கு சொல்ல போனோம்னா. எல்லாருக்குமே அதுதான், மியூசிக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆஃப் மியூசிக் பிடிக்குதோ அதை லிசன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் உங்களை நீங்களே ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். எல்லா மினிட்டும் நம்மளால் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. ஓகேவா, உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டா தான் உங்களோட ஃபெமினன் எனர்ஜியை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதனால் ரொம்ப வந்து புஷ் பண்ணாதீங்க உங்களே. அண்ட் என்னென்னா ட்ரெஸ் ஆஸ் யூ லைக். இதில் என்ன சொல்ல வேணா, பிங்க் கலரில் போட்டால் தான் கேர்லி வைப்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன் பிளாக் போட்டால் ஃபெமினன் எனர்ஜி இருக்காதா? என்னோட கேள்வியா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஃபெமினன் எனர்ஜி இன்னும் என்ஹான்ஸ் ஆகி காட்டும். ஓகேவா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
ட்ரெஸ் ஆஸ் இன் லைக். அண்ட் ஃபைனலாக நான் சொன்னேன் இல்லையா, இந்த மிச்சவங்களை பார்த்துக்கிறது, மிச்சவங்களை கேர் பண்ணிக்கிறது தான் நம்மளோட மெயின் குவாலிட்டியே அப்படின்ட்டு. அதை வந்து மிச்சவங்களுக்கு மட்டும் பண்ணாமல் உங்களுக்கும் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், இது எல்லாமே நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பற்றி பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கனெக்ட் வித் ஆர் செல்ஸ். அண்ட் இதெல்லாம் தான் அந்த ஹேபிட்ஸ். அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா. ஸோ பேஷண்ட்டாக இருங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஜேர்னி தான். கண்டிப்பாக உங்களோட டெஸ்டினேஷனை நீங்கள் சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால ஸோ உங்கள் மேலே ஹார்ஷாக நீங்கள் ரஷ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ பார்த்தா பாய்.